நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்கள்லாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆமேன். ஆமாம், நம்ம ஏசப்பா கிட்ட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரோட ஐக்கியமாக இருக்கிறோமோ, அவ்வளோ நம்ம கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும், பலனாக இருக்க முடியும், ஆரோக்கிய சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஆமேன். பவுல் சொல்வாங்கள்ல, எப்பவும் சந்தோஷமாக இருங்க. தாவீது கூட சொல்லுவாங்க, நான் எப்பவும் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாகவே இருக்குவேன், அதான் என்னுடைய பலன் சொல்லுவாங்க தாவீது, இல்லைங்களா? ஆமேன். அதனால் நம்ம எப்பவும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். ஏகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆவியான ஒரு அழகான காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம வேதத்தில் எல்லாரும் சொல்கிற மாதிரி சாரால் சொன்ன உடனே கொஞ்சம் தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு எங்கன்னா போய் பொழைச்சிக்குங்க அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பலை ஆபிரகாம். அப்படியெல்லாம் யாருன்னா சொல்லி அனுப்புவாங்களா? அவங்க ஒரு பெரிய சீமான், பெரிய பணக்காரன், ராஜாக்களெல்லாம் மதிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். இஸ்மாயில் அவனுடைய மகன் வேற தெரியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கொடுத்து அப்பத்தை கொடுத்து போய் எங்கன்னா பழிச்சுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவானா? அப்படியெல்லாம் இல்லைங்க. சாரால் சொன்ன உடனே இவன் போய் என்ன பண்ணுறான், பெயர்சபாவில் இருக்கிற பாரான் வனாந்தரத்தில் ஒரு வீடு பார்த்து, நீங்கள் தொடர்ந்து அப்படியே படிச்சிங்கன்னா தெரியும், 21லேருந்து 34 வசனங்கள் இருக்குது. நீங்கள் போய் அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, பெலிஸ்தர் தேசத்தில் இருக்கிற அங்கே போயிட்டு அவர் தங்க இருக்கிறாரு. அங்கே உங்களுக்கு வீடு பார்க்குறாரு. பாரான் வனாந்தரத்தில் வீடு பார்க்குறாரு. வீடு பார்த்ததும் இல்லாமல் அங்கே ஒரு துறவு வெட்டுறாரு, கிணறு வேற வெட்டுறாரு. அங்கே இவங்க போய் தங்கினா தண்ணி வேணும்ல, அதுக்கு இவங்களுக்குன்னே என்ன பண்ணுறாரு, ஒரு துறவுனா கிணறு, அந்த கிணறை வெட்டுறாரு. அப்போ அந்த அம்மிலேக்கியன், அவங்களோட இருக்கிற அந்த அதிபதி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் நம்ம உடன்படிக்கை இருக்கணும், நாங்கள் எப்படி உங்களுக்கு தயவாக இருந்தோமோ அதே மாதிரி நீங்கள் கூட எனக்கு, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைங்களுக்கு எல்லாமே நீங்கள் தயவாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. உடன்படிக்கை பண்ணதும் இல்லாமல் இவர் ஒரு கிணறு வெட்டுறாரு இல்லையா, துறவு, அதுக்கு என்ன பண்ணுறாரு, 7 பெண்ணாட்டுக்குட்டியை கொடுக்குறாரு. அப்பயும் அபிமெலேக்கு கேட்குறான், இது எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு துறவு வெட்டியிருக்கிறல்ல, அதுக்கு சாட்சி நீ தான், ஏன்னா இது ஏன் கிணறு, அதுக்கு நீ சாட்சியை கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு முன்னாடி பண்ணுறாரு, ஆகார் இஸ்மாவேல் எல்லாம் போய் இருக்கிறதுக்காக. நீங்கள் அந்த அதிகாரத்தை முழுதாக படிச்சிங்கன்னா தெரியும். அங்கே அந்த இடத்துக்கு பேர் தான் பெயர்சபா. அங்கே என்ன பண்ணுறாரு, ஒரு தோட்டத்தையே உண்டாக்குறாரு, ஒரு தோப்பை உண்டாக்கி அங்கே ஒரு பலிப்பீடத்தை கட்டி அங்கே சதா காலமும் கர்த்தருக்கு பலியிடணும் அப்படின்ட்டு ஒரு இடத்த உண்டாக்குறாரு. இங்கே தான் போகிறாங்க இவங்க சுற்றி பார்க்க. ஏன்னா கர்த்தர் அழகாக கேட்பார் 17-18லலாம், ஆகாரே என்னாச்சு உனக்கு, ஏன் அழுற, எதுக்கு பயப்படுறன்னு கேட்குறாரு. அவங்க துறவருக்கு போய் தண்ணி எடுத்து குழந்தை கொடுன்றாரு. நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 21:33 பாருங்கள். அதிலே ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலேயே தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆபிரகாம் போயிட்டு இஸ்மாயிலோட தங்கியிருக்கான். பார்த்தீங்களா? அதை மாதிரி தான் அங்கே நடந்தது. அவங்க சொன்ன உடனே மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி தண்ணி கொடுத்து அப்பத்தை கொடுத்து எங்கன்னா போய் பொழைச்சிக்குங்க அப்படியெல்லாம் விடலை ஆபிரகாம். அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்தை உண்டாக்கி, அங்கே ஒரு தோப்பை உண்டாக்கி, அங்கே துறவை உண்டாக்கி அவங்கள சேஃப்டி பண்ணிவிட்டு இவரும் அங்கே தங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நன்றி இல்லைன்னு நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு தேவன் பலிப்பிடத்தை கட்டி சதாகாலமும் கர்த்தருக்கு இவங்க பலியெல்லாம் செஞ்சது இருந்தாலும் இவங்க மனசு பற்று எங்கே இருந்தது, ஆகாருக்கும் இஸ்மாவேலுக்கும் அப்படின்னா,
ஆகாருடைய பின்னணி என்ன? எகிப்து தேசம் இல்லையா? அந்த பற்றும் அந்த தேசமும் அந்த தெய்வம் தான் ஆகாருக்கு வந்து பற்றுதலாக இருந்தது. அதை தான் இஸ்மவேலுக்கு அவள் கற்றுக் கொடுக்குறா. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை தேடாமல் அந்த எகிப்து தேவர்கள் வழிபாடுகளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ தெரியுதுங்களா ஏன் கர்த்தர் வந்து துஷ்டனாக இருப்பான்னு சொன்னது இல்லையா? நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம முகத்தை பார்ப்போம். கர்த்தர் வந்து இருதயத்தையும் உள்ளிருதயத்தையும் பார்க்குறவர் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமென். அவன் கிரியைக்கேற்ற பலனை அவனுக்கு கர்த்தர் வந்து கொடுப்பார். அதில் அநியாயம் செய்ய மாட்டார் தேவன். நம்ம தேவன் நீதி உள்ள தேவன் இல்லையா? ஆமென். அதுக்கப்புறம் நம்ம 22ஆம் அதிகாரத்தை தியானிக்கலாம். மிக மகிமையான ஒரு காரியம் அங்கே வந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். 22ஆம் அதிகாரத்தில் இந்த 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். இப்போ கர்த்தர் சொல்கிறாங்க, உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய செல்ல மகன், அது பில்டப் வேற சொல்லி சொல்கிறாரு, செல்ல மகன், உன் அன்பு மகன், உன்னுடைய ஒரே மகன், ஆனால் எனக்கு என்ன பண்ணும், பலி கொடுக்கணும், நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு இல்லையா? இதை கிட்டத்தட்ட கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள உறவு வந்து ஒரு 75 வயசில் கூப்பிடுறாரு. ஒரு 25 வருஷம் வரலையும் குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் ஈசாக்கு வந்து வாலிப வயசு, எப்படியும் ஒரு 20-25 வயசு தான் அவனுக்கும் வாலிப வயசு இருக்கும். அப்போ தான் அவர் வந்து அதை செய்ய சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் கர்த்தரோட வந்து பயணிக்கிறாரு ஆபிரகாம். அவங்க வரவு ஒரு 60 வருஷம் வரவு. எல்லோரும் என்ன மரக்கட்டைகளெல்லாம் வந்து ஈசாக்கு தான் தலை மேலே வச்சுக்கிட்டு நடந்து போகிறாரு, மலை மேலே ஏறி போகிறாரு. அப்போ சின்ன பிள்ளை அந்த போக முடியாது இல்லையா? வாலிப வயசு இருந்தால் தான் தலையில் கட்டையை வச்சுக்கின்னு வெறும் கட்டையை வச்சுன்னு மேலே இறங்கி கூட வந்தெல்லாம் ஏறி போகணும். அப்படின்னா அவருக்கு நல்ல வாலிப வயசு நமக்கு நல்லா தெரியுது இல்லையா? இப்போ கர்த்தர் சொன்ன இடம் வந்து 3 நாளுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இரவும் பகலும் 3 நாள் போகிறாரு ஆபிரகாம் ஈசாக்கும் 2 வேலைக்காரங்களும். இதில் என்ன ஒரு மகிமை, ஆபிரகாம் அது ஒரு ஹைலைட்டு என்ன அப்படி சொல்லணுன்னா, சாராள்கிட்ட சொல்லலை அந்த காரியத்தை. அடுத்தது வேலைக்காரங்க கிட்ட சொல்லலை. அடுத்தது ஈசாக்கு கிட்டேயும் சொல்லலை. இது மாதிரி 3 நாள் பிரயாணம் போயிட்டு கர்த்தர் வந்து ஒரு இடத்துல பலியிட சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் போய் வரேன் அப்படி மட்டுமே சொல்லியிருக்காரு. இது சாராள்கிட்ட சொல்லியிருந்தாலோ இல்லை வேலைக்காரங்க கிட்ட சொல்லியிருந்தாலோ கண்டிப்பாக அந்த பலியை அவர் நிறைவேற்றிருக்க முடியாது. சாராள் அதுக்கு கண்டிப்பாக ஒத்து நின்றுருக்க மாட்டா. சாரா என்ன சொல்லியிருப்பா, நம்ம சும்மா ஒரு பேச்சு வழக்கில் மாம்சீகமாக நான் இதை சொல்கிறேன். சாராள்கிட்ட இந்த விஷயத்த கர்த்தர் வந்து ஈசாக்கை பலியிட சொன்னாருன்னு சாராள்கிட்ட சொல்லியிருந்தா சாராள் என்ன சொல்லியிருப்பா, எத்தனை வருஷமாக காளைகளை தான் கர்த்தருக்கு பலியிட்டு வந்தோம், மனுஷனை போய் தேவன் பலியிட சொல்வாரா, ஏன் என் மகனை சாகடிச்சிட்டு இஸ்மாவேலுக்கு எல்லாம் கொடுக்க பார்க்குறேன்னு சொல்லியிருப்பா சாரா இல்லையா? கேஷுவலாக அது மாதிரி பேச வரும் இல்லைங்களா?
வேலைக்காரங்க கிட்ட வேலைக்காரங்க அவங்களும் அதிபதிங்க. அவங்களோட இருக்கிற ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஆலோசனையெல்லாம் கேட்பார் ஆபிரகாம். அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி தான் நினச்சிருப்பாங்க. கர்த்தர் போயிட்டு அது ஏன்னா கர்த்தர் எப்பவும் அப்படி சொன்னது கிடையாது. அப்போ ஒரு மனுஷனை பலியிட சொன்னாக்கா அது யாரும் ஒத்துந்திருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாமே பெல்ட்டி ஆகிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் சாராள்கிட்ட, இல்லை ஆபிரகாம் என்னவோ பிளான் பண்ணிட்டாரு இஸ்மவேலுக்காக, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க மாம்சீகமாக நம்ம யோசிச்சாக்கா, இல்லைங்களா? அது நல்ல ஞானத்தோட ஆபிரகாம் கர்த்தர் சொல்லியிருக்காரு, இங்கெல்லாம் சொன்னாங்கன்னா இவங்க இப்படி தான் நினைப்பாங்க, நம்மளை கர்த்தர் சொன்னதை செய்ய விடமாட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, நானும் ஈசாக்கும் போயிட்டு கர்த்தர் சொன்ன இடத்துல கர்த்தருக்கு பலியிட்டுட்டு வரோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்மளை சோதிக்க பார்க்கறாரு அப்படி என்ற எண்ணம் ஆபிரகாமுக்கு இல்லை. கர்த்தர் பலியிட சொல்கிறாரு, கர்த்தருக்கு பலியிடுவோம், கர்த்தர் இன்னொரு குழந்தை கூட கொடுப்பாரு அப்படின்ற ஒரு ஃபெய்த் அவருக்கு வந்திருக்கு. அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு வந்திருக்கு. குழந்தையே பிறக்காம இல்லையா, வாய்ப்பே இல்லாத போது தானே ஈசாக்கு கொடுத்தாரு. அப்போ ஈசாக்கை பலியிடுன்னு சொன்னாக்கா திரும்ப ஒன்று கொடுக்க போகிறாரு. அவரால் செய்ய முடியாதது என்ன? நம்மளுக்கு 200 வயசு கூட ஆகட்டும், கர்த்தர் கொடுக்குறவர் அவர் தானே, கொடுக்க போகிறாரு, பலியிடலாம். அந்த நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாம் போகிறாரு. அதில் அழகாக ஒரு வசனம் அங்கே ஒரு ஈசாக்கு கேட்குவான் ஆபிரகாம்கிட்ட. கண்ணில் தண்ணி கூட வந்துடுச்சு எனக்கு அதை படிக்கும்போது. 6 படிக்கலாம். 22:6 ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஐயோ, என்ன அது தியானிக்கும் போது அந்த ஆபிரகாம் மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும் பாருங்க, இல்லையா? அப்பா, கர்த்தருக்கு பலியிட கட்டைங்க இருக்குது, கத்தி இருக்குது, எங்கப்பா ஆட்டுக்குட்டி இல்லை அப்படின்னு கேட்கும் போது ஆபிரகாம் மனசு எவ்வளோ எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இல்லைங்களா? அது இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எப்போவுமே கர்த்தருக்கு பலியிட்டுட்டே இருப்பா மாதிரி இருக்குது ஆபிரகாம். அதனால தான் ஈசாக்கு கரெக்டாக கேட்குறான், எங்கே அப்பா ஆட்டுக்குட்டி தானே பலியிடுவார் கர்த்தருக்கு, ஆட்டுக்குட்டி இல்லாமல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கு கேட்குறாரு. ஆபிரகாம் இதை ரெகுலராக எப்போவுமே செய்கிறது மாதிரி இருக்குது. இதை ஈசாக்கு அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லைங்களா? அதனால தான் கரெக்டாக கேட்குறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி இல்லை கர்த்தருக்கு பலியிட அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அழகான ஒரு பதிலை இவங்க சொல்லும் போது அவன் மனநிலைமையும் ஆபிரகாம் மனநிலைமையும் எப்படி இருந்திருக்கும், இல்லையா? அந்த ஒரு எனக்கு அதை விவரித்து சொல்ல முடியல. அப்போ அழகான ஒரு வார்த்தை எங்கே சொல்வார் பாருங்க ஆபிரகாம் 8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். என்ன மகிமையான வார்த்தை தெரியுமா அது? அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக இஸ்மவேல் இருந்திருந்தானா என்ன பண்ணியிருப்பான்? கண்டிப்பாக பலிபீடத்து மேலே போய் தன்னை தாழ்த்தி படுத்திருக்க மாட்டான். கர்த்தருக்கு உகந்த பலியா என்னை கொன்னுட்டு சொத்தெல்லாம் உன் மகனுக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் பலியிட சொல்கிறாருன்னு என்னை கொல்ல பார்க்குறீங்களா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான்? அங்கேருந்து போயிருப்பான். ஈசாக்கு மாதிரி போய் படுத்திருக்க மாட்டான். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு தெரியுங்க.
தனக்கு உகந்த தகன பலி யார் அப்படின்னு தெரிஞ்சு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சு எடுத்துக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க. கத்தி எடுத்துக்கிட்டாரு. கத்தி எடுத்து என்ன பண்ணுறாங்க, கொல்ல போகிறாங்க. வானத்துலேருந்து சத்தம் கேட்குது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்குறாரு கர்த்தர். என்ன பண்ணுறாரு, கத்தி எடுத்து கொல்ல பார்க்குறாரு. அப்படியே வானத்துலேருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்படியே ஒரே மகன், ஏக மகன், நேசகுமாரன் கூட பார்க்காம எனக்காக நான் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு கொல்ல பார்த்தல உன்னை நான் என்ன பண்ணுறேன், குஷியாயிடுச்சு கர்த்தருக்கு, மிகப்பெரிய ஜாதி ஆக்குவேன். அதுக்கு முன்னாடியே சொல்லிகிட்டே வந்தார் கர்த்தர் இல்லையா, குழந்தை கொடுக்காததுக்கு முன்னாடியே சொல்லின்னு வந்தார். அவனை பெரிய ஜாதியாக்கும் பெரிய ஜாதியாக்குன்ட்டு குழந்தைய கொடுத்து அதை பலி கொடுக்குன்னு நினைக்கும் போது கர்த்தருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா, ஆமென். என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு புதர்கிட்ட இருக்குது. அங்கே இந்த ஆட்டுக்கடா இருக்குது. ஆட்டுக்கடா முள்ளில் அது கொம்பை மாட்டிட்டு இருக்குது. ஆட்டு குட்டியை விட ஆட்டுக்கடா பிரதானமான பலி. இந்த இடத்துல ஆட்டுக்குட்டி இல்லை, ஆட்டுக்கடாவே கொடுத்து என்ன பண்ணுறாரு, பலியிட கர்த்தருக்கு உகந்த பலியாய் அங்கே வைக்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். அந்த இடத்துல தான் ஆபிரகாம் என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரியே, கர்த்தர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரியே அங்கே நடந்ததுனால யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு என்ன அர்த்தம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படியே 2 கையை எடுத்து சரணடைஞ்சிடணும் கர்த்தருக்கு. அப்பா எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, என்னால் முடியாது அப்படின்னு என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக கையெடுத்து சரண்டாயிடணும் கர்த்தருக்கு. நீங்கள் பார்த்துக்குங்கப்பா அப்படின்ட்டு. அல்லேலூயா, ஆமென். அதை தான் அங்கே ஆபிரகாம் செய்கிறாங்க. திரும்ப கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறாங்க. 18 பார்க்குறோம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். என் பேரில். அல்லேலூயா, இது யார் சொல்கிறாரு, கர்த்தரை சொல்கிறாரு. அந்த என் பேரில் தானே, என் பேரில், தன் ஒரே பேரான அப்படின்னு நம்ம அந்த யோவான் 3:16 பார்க்குறோம்ல, தேவன் இந்த உலகத்தில் அன்பு செஞ்சதுனால தன் ஒரே பேரான குமாரனை தந்து அப்படின்னு. இந்த பேரு தான், தனக்கு ஒரு மகன் கிடையாது அர்த்தம். அதுக்கு தன்னையே கொடுத்து மகனாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு யார் சொல்கிறது, ஏசப்பாவே சொல்கிறாரு. அந்த இடத்துல தீர்க்கதரிசிகளோ இல்லை சீடர்களோ இல்லை பவுலோ சொல்லலை, ஏசப்பாவே அவரை சொல்லிப்பார். ஏசப்பாவே தன்னை பிதாவாக சொல்லிப்பார். ஒரே பேரான குமாரனை தந்து உலகத்தில் அன்பு செஞ்சார் அப்படின்னு யாரை சொல்கிறாரு, ஏசப்பாவே அவரை சொல்லிக்கிறதாங்க நம்ம பார்க்குறோம். இங்கே பாரு, தன் பேரிலே ஆணையிட்டார். ஏன்னா கர்த்தருக்கு மேலே யாரும் கிடையாது, கர்த்தருக்கு அடுத்தும் யாரும் கிடையாது. அவர் தான் துவக்கம், முடிவு, ஆதி, அந்தம், அல்பா, ஒமேகா. முந்தினவர் பிந்தினவர். அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு இடையிலும் யாரும் கிடையாது. மொத்தமும் அவருக்காக, அவரால், அவருக்காக உண்டாக்கப்பட்டோம் நம்மெல்லாம். அல்லேலூயா, ஆமென். ஆமாம், அங்கே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்படின்னாங்க. ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை 17 நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணல் அத்தனை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை எப்போ கூப்பிட்டார் ஆபிரகாமை, அப்போ வரலையும்
அங்கே வரலையும் சொல்கிறாரு. இதை வாக்கு தத்தத்தை இப்போ வரலையும் நிறைவேற்றிட்டு வராங்க கர்த்தர். அல்லேலூயா, ஆமேன். அது மாத்திரம் இல்லை, உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீர் என்ன பண்ணுவேன், மேற்கொள்வாய். அப்போ உனக்கு சத்துரு யாராக இருந்தாலும் அவங்க தோற்று போவாங்க. உன் சத்துருக்கள் உன் முன்னாடி ஜெயிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமேன். நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்குறாருல, உன் சத்துரு ஒன்று உங்கள்கிட்ட சமாதானத்துக்கு வருவான். அப்படி இல்லைன்னா நீ தேடி பார்த்தாலும் அவனை நீ பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா நம்மோட சமாதானத்துக்கு வர வைப்பாங்க. அல்லேலூயா, ஆமேன். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரும் சத்துரு கிடையாது. அது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு சத்துரு பிசாசானவன் மட்டும்தான், இல்லைங்களா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு குறைகள் இருக்கும், சில பலவீனங்கள் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கணும், மறக்கணும், மறுபடியும் ஒன்றாகணும், சமாதானமாகணும். அல்லேலூயா, ஆமேன். என்ன மகிமையான காரியத்தை நம்ம இங்கே 22ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், இல்லைங்களா? ஆபிரகாமை பார்க்குறோம், ஒரு விசுவாசத்தை. ஈசாக் பாருங்க, தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு தன் அப்படியே ஒப்பு கொடுக்குறாரு. பலியிட அப்படியே கையை கட்ட காலை கட்ட அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து தன்னை கொல்ல கூட கர்த்தருக்கிட்டு ஈசாக்கு அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமேன். அந்த இடத்துல ஈசாக்கு இருந்த அந்த இஸ்மாயில் இருந்த அந்த இடத்துல இஸ்மாயில் இருந்தாங்க, அதை செஞ்சுருப்பானா? ஒரு காலம் செஞ்சுருக்க மாட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு தெரியும் தனக்கு உகந்த தகன பலி யாருன்னு தெரிஞ்சு எடுத்துக்கினாரு. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்காக நம்ம எதை இழந்தாலும் அதை நம்ம விட்டு, நம்ம கையை விட்டு போக விடவே மாட்டார். அதை நம்ம கையில் திருப்பி கொடுக்குறாரு. அல்லேலூயா, ஆமேன். நம்ம சொல்லணும், கர்த்தாவே யெகோவாயிரே, நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்போ கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டுக்குட்டியே இல்லை ஆட்டுக்கடாவே பலியாயிட அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க கர்த்தர். அல்லேலூயா, ஆமேன். நம்ம எப்போவுமே விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள நம்ம கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருன்று நமக்கு தெரியணும். ஆபிரகாமு கூட மட்டும் இல்லை, ஈசாக்கு கூட மட்டும் இல்லை, யாக்கோபு கூட மட்டும் இல்லை, இன்றைக்கும் நம்ம கர்த்தர் இருக்கிறவராகவே இருந்து நம்ம பிதாக்களோடு செஞ்ச அதிசயங்கள், அற்புதங்களை இன்றும் நம்மோடு இருந்து செஞ்சுட்டு வராங்க. அல்லேலூயா, ஆமேன். அந்த மகத்தமான தேவனுக்கு நம்ம எவ்வளோ துதி சோத்திர கன மகிமைகள் ஏறெடுத்தாலும் போதாது, பத்தாது. அல்லேலூயா, ஆமேன். ஆமாம். அதனால் நம்ம ஆபிரகாமை போல விசுவாசத்திலையும் ஈசாக்கை போல எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு தாழ்மையாகவும் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க நம்மளை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா, ஆமேன். பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.